கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. முரளி டேட் 27/5/2025. பாப்தாதா காலை முரளி. முரளியினுடைய ஹெட்டிங், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது. நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள். ஸோ இன்றைக்கி முரளியில் பாபா நம்மளுடைய முகம் சொர்க்கத்தின் பக்கம் இருக்குது, நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் போகிறோம். அதனால் புத்தியினுடைய அந்த தொடர்பு யோகத்தை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள்ன்ற கேள்வி. அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூக்ஷ்மமான இலக்கு எது? அதை யார் கடந்து செல்ல முடியும்? பதில், குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள். மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது. அநேக புயல்களை கொண்டு வருகின்றது. அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும். இதுதான் சூக்ஷ்மமான இலக்காகும். இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவராக ஆக வேண்டும். நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும். விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பறவை ஆக வேண்டும். இதுதான் முயற்சி ஆகும். விகாரிகளுக்கு நடுவில் இருந்தாலும் நிர்விகாரியான அன்னப்பறவை ஆகணும். இதற்கு என்ன 2 விஷயம் வேணுன்றார் பாபா? நிச்சயம் மற்றும் தைரியம் வேண்டும். இதுதான் முயற்சி. பாடல், பலவானின் யுத்தம் பலம் அற்றவரோடு. ஓம் சாந்தி. புத்திசாலியான குழந்தைகள் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். யாருடைய புத்தியோகம் சாந்திதா மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் உள்ளதோ அவர்களுக்குத்தான் புயல் வீசுகின்றது. பாபாவோ இப்போது உங்கள் முகத்தை திருப்பி வைக்கிறார். அக்ஞான காலத்தில் கூட பழைய வீட்டிலிருந்து முகம் திரும்பி விடுகின்றது. அது எப்போது தயாராகும் என்று பிறகு புதிய வீட்டை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். புது வீடு கட்டினால் புத்தி எந்த பக்கம் இருக்கோ அந்த புது வீடு பக்கம்தான் இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்கிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கும் எப்போது நமது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகும், பிறகு சுகதாமம் வருவோம் என்று கவனத்தில் உள்ளது. இந்த துக்க தாமத்திலிருந்தோ அனைவருமே சென்றாக வேண்டும். முழு சிருஷ்டியின் மனிதர்கள் அனைவருக்கும் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, இப்போது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டு இருக்கிறது. இப்போது உங்கள் புத்தியோகம் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் பவித்திரமானவர்கள் என சொல்லப்படுவார்கள். நரகத்திற்கு செல்பவர்கள் அப்பவித்திரமானவர்கள் என சொல்லப்படுவார்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் புத்தியோகத்தை சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும். தந்தையின் புத்தியோகம் சொர்க்கத்தின் பக்கம் மற்றும் குழந்தைகளுடையது நரகத்தின் பக்கம் உள்ளது என வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது இருவரும் ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும்? லௌகிக்க அப்பா சொர்க்கத்தை நினைக்கிறாரு, பையன் நரகத்தின் பக்கம் இருக்காங்கன்னா அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்ன்றார். அப்போது இருவரும் ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது, மிகவும் கடினமாகும்.
அவர்களுடைய புத்தியோகம் இருப்பதே 5 விகாரங்களின் பக்கமாகும். அவர்கள் நரகத்தின் பக்கம் செல்பவர்கள், இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்பவர்கள் என்றால் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது. பெரிய குறிக்கோளாகும். தந்தை பார்க்கிறார், நம்முடைய குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் உள்ளது, நரகத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது என்றால் என்ன செய்ய முடியும்? நிச்சயம் வீட்டில் சண்டை வரும். இதுவும் ஒரு ஞானமா? பையன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று கேட்பார்கள். இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களோ அநேகம் இல்லையா? குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் என்றால் நரகத்தின் பக்கம் செல்ல விரும்புகிறார்கள். தந்தை சொல்கிறார், நரகத்தின் பக்கம் புத்தியோகத்தை வைக்காதீர்கள். ஆனால் தந்தை சொல்வதையும் கேட்பதில்லை. பிறகு என்ன செய்ய முடியும்? இதில் மிகவும் என்ன ஒரு தாரணை இருக்கணுன்றார் பாபா, பற்றற்ற நிலை வேண்டும். இந்த ஞானம் முழுவதும் ஆத்மாவில் உள்ளது. பாபாவின் ஆத்மா சொல்கிறது, இவர்களை நான் படைத்துள்ளேன், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வது இல்லை. சிலரோ பிராமணர்களாகவும் ஆகியுள்ளனர். பிறகும் புத்தியோகம் நரகத்தின் பக்கம் சென்று விடுகின்றது. ஆக அவர்கள் ஒரேடியாக நரகத்தில் சென்று விடுவார்கள். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, இது ஞானக்கடலின் தர்பார், ஞானக்கடலினுடைய சபை. பக்தி மார்க்கத்தில் இந்திரனின் தர்பார் எனவும் பாடப்படுகின்றது. புக்ராஜ் பரி, நீலம் பரி, மாணிக் பரி என்று அநேக பெயர்கள் வைத்திருக்கின்றனர். ஏனென்றால் ஞான நடனம் ஆடுகின்றது இல்லையா? இந்திர சபையில் தேவதைகளுக்கு பல பெயர்கள். பாபா சொல்றார், விதவிதமான பரிகள், தேவதைகள், அதுவும் பவித்திரமானவராக வேண்டும். ஸோ தூய்மையானவர்களே பாபா என்ன சொல்றார், தேவதையாக முடியும். யாராவது அப்பவித்திரமானவரை அழைத்து வந்தால் தண்டனை பெற நேரிடும். இதில் மிகவும் தூய்மை வேண்டும். இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. அதனால் மரம் சீக்கிரம் விருத்தி அடைவதில்லை. ஏன் சீக்கிரமான வேகமான வளர்ச்சி ஏன் ஏற்படுறதில்லைன்னா இதில் எது முக்கியன்றார் பாபா? தூய்மை அவசியமானது. பாபா தரும் ஞானத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்களில் கூட இந்த ஞானம் கிடையாது. அதனால் கொஞ்சம் நிச்சயம் ஏற்பட்டது. பிறகு மாயா ஒரே அடியில் கீழே வீழ்த்தி விடுகின்றது. புயல் இல்லையா? சிறிய தீபம் என்றால் புயல் அதை ஒரே வீச்சில் அணைத்து விடுகின்றது. மற்றவர்கள் விகாரத்தில் விழுவதை பார்த்து நீங்களும், மற்றவங்க விகாரத்தில் விழுவதை பார்த்து தாங்களும் விழுந்து விடுகின்றனர். இதிலோ புரிந்து கொள்வதற்கான விசால புத்தி வேண்டும். ஸோ பாபா சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுன்றார் பாபா? விஷாலமான புத்தி. பாடப்பட்டுள்ளது அபலைகளுக்கு கொடுமை நேர்ந்ததாக. பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, காமம் மகா சத்ரு. இதன் மீது உங்களுக்கு மிகவும் வெறுப்பு வர வேண்டும். பாபா இப்போது மிகவும் வெறுப்படைய செய்கிறார். முன்பு இந்த விஷயம் இருந்ததில்லை. நரகமோ இப்போதுதான் உள்ளதில்லையா? திரௌபதி அழைத்தார் என சொல்வது இப்போதைய விஷயம் ஆகும். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. பிறகும் புத்தியில் பதிவதில்லை. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக உள்ளது. கேட்வே டு ஹெவன், சொர்க்கத்தின் வாசல். இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும். ஏணிப்படியின் சித்திரத்தில் கூட இவ்வளவு இல்லை. அந்த அளவு இந்த படத்தின் மூலம் புரிந்து கொள்வார்கள். நாளுக்கு நாள் திருத்தங்களும், பாபா கூட நாளுக்கு நாள் என்ன சொல்றார், அதில் கரெக்ஷன்ஸ், திருத்தங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பாபா சொல்கிறார், இன்று உங்களுக்கு முற்றிலும் புதிய டைரக்ஷன் தருகிறேன். முதலிலேயே எல்லா டைரக்ஷன்களும் கிடைத்து விடாது. எடுத்த உடனேவே எல்லா டைரக்ஷனும் கிடைச்சிடாது. இது எப்படிப்பட்ட உலகமாக உள்ளது? இதில் எவ்வளவு துக்கம், குழந்தைகள் மேல் எவ்வளவு மோகம் உள்ளது. குழந்தை இறந்து போனால் முற்றிலும் பித்து பிடித்தவராக ஆகிவிடுகின்றனர்.
அளவற்ற துக்கம். பணக்காரர்கள் என்றால் சுகமாக இருக்கின்றனர் என்பதெல்லாம் கிடையாது. அநேக விதமான நோய்கள் வருகின்றன. பிறகு மருத்துவமனையில் படுத்து விடுகின்றனர். ஏழைகள் பொது வார்டில் உள்ளனர். பாபா புரிய வைக்கிறார். பணக்காரர்களுக்கு தனியாக சிறப்பு அறை கிடைத்து விடுகின்றது. சிறப்பான அறை கிடைச்சிடுது. பாபா சொல்றார், ஆனால் துக்கமோ எப்படி பணக்காரர்களுக்கு உள்ளதோ அதுபோல் ஏழைகளுக்கும் உள்ளது. அவர்களுக்கு இருப்பிடம் மட்டும் நல்லதாக கிடைத்து விடுகின்றது. நல்லபடியான பராமரிப்பு கிடைத்து விடுகின்றது. அவ்வளவுதான். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார். பாபா அநேக தடவைகள் கற்று தந்துள்ளார். தனது மனதை கேட்க வேண்டும். இப்போது பாபா என்ன சொல்கிறார்? செல்ஃப் செக் பண்ணுறதுக்கான பாயிண்ட் சொல்கிறார். தன்னுடைய மனசை கேளுங்க. நாம் படிக்கிறோமா இல்லையா? எத்தனை பேருக்கு கற்று தருகிறோம்? கற்று கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? தினமும் இரவில் தனது சார்ட்டு வையுங்கள். பாபா சார்ட்டு டெய்லியும் நைட்டு வைக்க சொல்கிறார். என்னென்ன செக் பாயிண்ட் சொல்கிறார்? இன்று யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையே. ஸ்ரீமத் சொல்கிறது யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று. அனைவருக்கும் வழி சொல்லுங்கள். யார் நம்மவரோ அவர்களுக்கு உடனே டச் ஆகும். எல்லாருக்கும் வழி சொல்லுங்க. யார் நம்மவர்களோ அவங்களுக்கு உடனே டச் ஆகும். இதற்கு தங்கத்தால் ஆன பாத்திரம் வேண்டும். அதில்தான் அமிர்தம் தங்கும். சிங்கத்தின் பால் கெடாமல் தங்க வேண்டுமானால் தங்க பாத்திரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் இல்லையா? இப்படி சொல்லப்படுது. ஏனென்றால் அதன் பால் மிக அதிக சக்தி வாய்ந்தது. அதற்கு குட்டிகள் மேல் மோகம் இருக்கும். யாருக்கு? சிங்கத்திற்கு சொல்கிறார். யாரையாவது பார்த்தால் ஒரேடியாக பாய்ந்துவிடும். குட்டியை கொன்றுவிடக்கூடாதே என்று நினைக்கும். இங்கேயும் அநேகர் உள்ளனர். அவர்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் மீது மோகம் உள்ளது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது. கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்திற்கு பின் சொர்க்கத்தின் கேட் திறக்கப்பட இருக்கிறது. அங்கே மிக குறைவான மனிதர்களே இருப்பார்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். தண்டனைகள் அதிகம் அடைய நேரிடும். என்னென்ன பாவங்கள் செய்துள்ளனரோ ஒவ்வொரு ஜென்மத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டு அதன் பின் தண்டனைகளை அடைந்து கொண்டே இருப்பார்கள். பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவி பெறுவார்கள். நினைவில் இல்லாத காரணத்தால் விகர்மங்கள் விநாசம் ஆவது இல்லை. அநேக குழந்தைகள் முரளியை தவற விட்டு விடுகிறார்கள். ஸோ நினைவும் முக்கியம், முரளியும் முக்கியம். பாபா என்ன சொன்னார்? குணங்களும் முக்கியம், ஸ்ரீமத் படி நடக்கிறதும் முக்கியம், பவித்ரதா தூய்மையை கடைபிடிப்பதும் முக்கியம். அநேக குழந்தைகள் இதை பொருட்படுத்தாதவர்களாக உள்ளனர். இதை பற்றி சொல்கிறார் பாபா? முரளியை பற்றி சொல்கிறார். முரளியை தவற விடக்கூடாதுன்றார் பாபா. இதுபோல் தேக அபிமானிகள் அநேகர் உள்ளனர். அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பாபாவுக்கு தெரியும். அதனால் இங்கே அவர்கள் வரும்போது கேட்கிறேன். அநேகர் முரளி படிப்பது இல்லை. அவற்றில் ஏதாவது நல்ல பாயிண்ட்டுகள் இருந்திருக்கலாம். பாயிண்ட்டுகள் தினந்தோறும் வெளிவருகின்றன இல்லையா? இப்படிப்பட்டவர்களும் அநேக சென்டர்களில் இருந்து வருகின்றனர். மதுபனுக்கு பாபாவை மீட் பண்ண போவோம் இல்லையா? அப்போ பாபா சொல்கிற டெய்லியும் முரளி நம்ம கேட்கணும், படிக்கணும். ஆனால் தாரணை எதுவும் கிடையாது, ஞானம் இல்லை. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவி கிடைக்காது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியருக்கு நிந்தனை செய்தால் ஒருபோதும் நல்ல பதவி பெற முடியாது. ஆனால் அனைவருமே ராஜா ஆகிவிட முடியாது. பிரஜைகளும் உருவாகிறார்கள். நம்பர்வார் பதவிகள் உள்ளன இல்லையா? எல்லாமே பாபா சொல்றார், எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. எந்த தந்தையினால் உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை பாபா கேட்கிறார். எந்த தந்தையினால் உலகத்தின்
ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய முடியாதா? அதிர்ஷ்டத்திலேயே இல்லை என்றால் பிறகு முயற்சியும் என்ன செய்வார்கள்? பாபாவோ சொல்கிறார், நினைவு யாத்திரை மூலம்தான் பாவங்கள் பஸ்பமாகும். ஆகவே புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இல்லையா? பாபா ஒன்றும் இப்படியும் சொல்லவில்லை, அதாவது உண்பது அருந்துவதெல்லாம் கூடாது என்று. இது ஒன்றும் ஹட்டயோகமல்ல. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் அனைத்து காரியங்களை செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்வார்களோ அதுபோல் நினைவில் இருங்கள். அவர்களுக்கு பெயர் வடிவத்தின் அன்பு உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? யாருக்கும் தெரியாது. நீங்களோ நேற்றைய விஷயம் என்று சொல்கிறீர்கள். இவர்கள் ராஜ்யம் செய்தனர், மனிதர்களோ 1,00,000 வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். மாயா மனிதர்களை முற்றிலும் கல்புத்தியாக ஆக்கிவிட்டது. இப்போது நீங்கள் கல்புத்தியிலிருந்து பாரஸ் புத்தி உடையவர்களாக ஆகிறீர்கள். பாரஸ்நாத்தின் கோவிலும் கூட உள்ளது. ஆனால் அவர் யார் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்கள் முற்றிலும் பயங்கர இருளில் உள்ளனர். இப்போது பாபா எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறார். பிறகு ஒவ்வொருவரின் புத்தியை பொறுத்து உள்ளது. படிப்பு சொல்லித் தருபவரோ ஒருவர்தான். படிப்பவர்கள் ஏராளமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். ஒவ்வொரு தெருவிலும் உங்கள் பள்ளிக்கூடம் வந்துவிடும். பாபாவினுடைய இந்த பள்ளிக்கூடம் கேட்வே டு ஹெவன். நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் கூட இல்லை. பாபா புரிய வைக்கிறார், அனைவரும் பூஜாரிகள். பூஜைக்குரியவர்கள் இப்போ இருப்பது சத்யுகத்தில், பூஜாரிகள் இருப்பது கலியுகத்தில். மனிதர்கள் பிறகு நினைக்கின்றனர், பகவானே பூஜைக்குரியவர், பகவானே பூஜாரியாகவும் ஆகிறார் என்று. நீங்கள்தான் பகவான், நீங்கள்தான் இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் உருவாக்குகிறீர்கள். நீங்களும் பகவான், நாங்களும் பகவான் என்றால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இதுவே ராவண ராஜ்யம். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், இப்போது என்னவாக ஆகிறீர்கள்? குழந்தைகளுக்கு மிகுந்த நஷா, பாபா சொல்றார், மிகுந்த போதை இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்வீர்களானால், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் பாபா, என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். பாபா குழந்தைகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆவதற்கான யுக்தி சொல்கிறார். குழந்தைகளே, இப்போது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரம். நான் இப்போது நேரடியாக வந்துள்ளேன். இது கடைசி நேரத்தில் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள். இது கடைசி நேரம், அதனால் பாபா சொல்றார், முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிடுங்க. பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை. பாபாவோ கொடுப்பதற்காக செய்விக்கிறார். எதுக்காக பாபா நம்மளை எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லுங்கன்றாரு, சமர்ப்பணமாகங்கன்றாரு? ஏன்னா நம்மளை பாபா அவர்கிட்ட இருக்கிறத நமக்கு கொடுக்கறதுக்காக நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு. இவர்களுக்கு ஏதேனும் நல்ல வருங்காலம் அமையட்டும் அப்படின்ட்டு. மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரால் தான புண்ணியம் செய்கின்றனர். அது மறைமுகமானது. அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும். இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இப்போதோ பாபா சொல்றார், நான் நேரடியாக வந்துள்ளேன். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கான பிரதிபலன் பல மடங்கு கிடைக்கும். சத்யுகத்திலோ தான புண்ணியம் முதலியவற்றின் விஷயம் இருப்பதில்லை. இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால் பாபா சொல்வார், நல்லது, நீ போய் சென்டர் திறந்து வை, கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய். ஏழைகள் என்றால் சொல்வார், நல்லது, தனது வீட்டிலேயே போர்டு மட்டும் செய்து வை, கேட்வே டு ஹெவன். அப்போ வீட்டில் கூட போர்டு மாட்டுங்கன்றார் பாபா. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று உள்ளது இல்லையா? இப்போது நாம் நரகவாசிகள். இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்றால் அவர்களை நரகத்தில் ஏன் அழைக்கிறீர்கள்? சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொர்க்கத்திலே யாரும் சொல்ல மாட்டார்கள். அவர்களோ சொர்க்கத்தில் இருக்கின்றனர். புனர்ஜென்மம் சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். இங்கே புனர்ஜென்மம் நரகத்தில் தான் கிடைக்கின்றது. இந்த விஷயங்களையும்
நீங்கள் புரிய வைக்க முடியும். பகவான் சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவர்தான் பதீத பாவனர். என்னை நினைவு செய்வீர்களானால், பாபா சொல்றார், நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். சொர்க்கத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்ற போதிலும் நம்பர்வார் பதவிகள் இருக்கும். மிக பெரிய குறிக்கோள். குமாரிகளுக்கோ சேவையின் எழுச்சி அதிகமாக வர வேண்டும். நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி காட்டுவோம். 21 குலத்தை உயர்த்துபவராவது 21 பிறவிகளுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ, பாபா சொல்றார், அவர்தான் குமாரி. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த பழைய உலகத்தின் கடைசியில் தந்தை வந்துள்ளார் என்றால் முற்றிலும் என்னாக சொன்னார் பாபா? சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையவை. இந்த யுக்தியினால் புண்ணிய ஆத்மா ஆகி விடுவீர்கள். 2வது பாயிண்ட், முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. முரளியை பற்றி கவலையில்லாமல் இருந்துவிடக்கூடாது. நான் படிக்காவிட்டால் என்ன, நாமோ அனைத்தையும் செய்து முடித்துவிட்டோம் என்று இருந்துவிடக்கூடாது. இது தேக அபிமானமாகும். முரளியை அவசியம் படிக்க வேண்டும். வரதானம்: சுயம் தன்னை வடிவமைத்து, அதாவது நடத்தையை மாற்றி உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆகுக. சுயம் தன்னை மாற்றி, தன்னுடைய நடத்தையை மாற்றி உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆகுக. பாபா சொல்றார், எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ அவர் எப்பொழுதும் வெற்றி அடைகிறார். எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வையுங்கள். பிறர் மாறட்டும், அப்பொழுது நான் மாறுவேன். இப்படி கிடையாது. பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும். பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் மாற்றத்தை சுயத்தில் கொண்டு வருவதில் முதலில் நான், யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரை பெறுபவர் ஆகிறார். ஏனென்றால் சுயத்தை மாற்றுபவர், அதாவது சுயத்தை வடிவமைப்பவர்தான் உண்மையான தங்கம் ஆவார். உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது. ஸ்லோகன்: தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள். தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை பிரத்யக்ஷம் வெளிப்படுத்துங்கள், பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா: தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் அசுத்தம், அதாவது காமம் எனும் மிகப்பெரிய எதிரி கனவிலும் கூட போர் செய்யக்கூடாது. எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்ற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சொரூபத்தில் இருக்க வேண்டும். ஆத்மாவினுடைய உண்மையான குணஸ்வரூபம் மற்றும் சக்தி சொரூப மனநிலையிலிருந்து கீழே, அதாவது தாழ்ந்த நிலைக்கு வராதீர்கள். ஓம் சாந்தி.